வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, என் இயேசுவே என் ஜீவனே, என் ஜீவனின் பலனும் மானமே, என் வாழ்க்கையின் ஒளிவிளக்கே நீ போதுமே, என் வாழ்விலே வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா. தன்னுடைய திருமண ஆண்டு விழாவை இறைவனுக்கு அங்கீகாரம் பண்ணி கொடுக்கிறார்கள். இந்த மூன்று தம்பதிகளுக்காக பற்றிக் கொள்வோம். பிரியா கிருஷ்ணராஜ், மார்கரெட், ரோசி, பிரியா ஜெசிகா, ஜான் பாஸ்கோ, பி.எஃப். அருள்ராஜ், அருள்வேலி Peter, Cecilia, Rima, Steven, Ren, Arun Gabriel, Rosie, Sean, Puspa, Rosie,
இவர்கள் உலகம் வரவை விளக்கத்தில் இருக்கிறார்கள். Lord,
போய், இதோ பேசுகின்ற இவர்கள் அனைவரும் கலிலேயர் அல்லவா? அவ்வாறு இருக்க நம்முடைய தாய்மொழிகளில் இவர்கள் பேசுவதை நாம் ஒவ்வொருவரும் கேட்பது எப்படி என கேட்டனர். பார்த்ததும் மேடியரும் எலாமியரும் யூரேயா, கப்பதோக்கியா, போந்து, ஆசியா ஆகிய நாடுகளில் வாழ்கிறவர்களும், திரிகியா, பம்ப்ளியா, எகிப்து, சீரே நகரெடுத்த லிபியாவின் பகுதிகளில் வாழும் மக்களும், ரோமையிலிருந்து வந்து தங்கியிருந்தவர்களும், யூதரும் யூதம் தழுவியோரும், கிரேக்கரும் அரேபியரும் ஆகிய நம் மொழிகளிலே கடவுளின் மாபெரும் செயல்களை இவர்கள் பேச கேட்கின்றோமே என்றனர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இரண்டாம் வாசகத்தில் திருக்குறள் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் இறைமக்களாகிய நாம் கிறிஸ்தவ விசுவாசத்திற்கு சாட்சி பகரவில்லை என்றாலும், திருச்சபையின் பணிக்காக தங்களது கொடைகளை பகிரவில்லை என்றாலும் அவர்களிடம் தூய ஆவியின் கொடை இல்லை என்பதை தெளிவுபடுத்துகின்றனர். தூய ஆவியானவர் கிறிஸ்துவின் உடலாகிய திருச்சபை
அதிகாரம் 20 இறை வசனங்கள் அன்று வாரத்தின் முதல் நாள் அது மாலை வேளை. யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தில் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் இருந்து, உங்களுக்கு அமைதி உரித்தாகுங்க என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லிய பின் அவர் தன் கைகளையும் விழாவையும் அவர்கள் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாகுங்க, தந்தை என்னை அனுப்பியது போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்றார். இதை சொன்ன பின் அவர் அவர்கள் மேல் ஊதி, தூய ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள், என்னுடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ. இன்று நமது தாயாம் திரு அவையானது பெந்தகோஸ்து பெருவிழாவை சீரும் சிறப்புமாக கொண்டாட ஒவ்வொருவருக்கும் அழைப்பு விடுகிறது. நம்முடைய திரு அவையிலே பல்வேறு பெருவிழாக்கள் கொண்டாடப்படுகிறது. கிறிஸ்து பிறக்கும் பெருவிழா, இறைவன் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு பெருவிழா மற்றும் அவற்றுள் ஒன்றாக இந்த பெந்தகோஸ்து பெருவிழாவானது மிக 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 முக்கியமானதாக கருதப்படுகிறது. இந்த பெந்தகோஸ்து பெருவிழா என்றால் என்ன? இந்த பெந்தகோஸ்து என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? அது பழைய ஏற்பாட்டில் எவ்வாறாக புரிதல் கொண்டது, புதிய ஏற்பாட்டில் எவ்வாறாக புரிதல் பெறுகிறது என்பதைத்தான் இந்த மறையுரையின் மூலம் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள நான் ஆசிக்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த பெந்தகோஸ்து என்ற கிரேக்க வார்த்தைக்கு 50வது நாள் என்பது பொருளாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே இந்த பெந்தகோஸ்து பெருவிழாவை வாரங்களின் திருநாள் என்றும் அறுவடை திருநாள் என்றும் கொண்டாடுவார்கள். அதாவது வருஷத்துக்குள்ள நிறைய அறுவடை செய்வாங்க இல்லையா? கோதுமை மணிகளை வளர செய்து நிறைய அறுவடை செய்து ஆண்டவருக்காக அந்த முதற்கனியை கொடுக்கும் திருவிழாவாக இந்த பெந்தகோஸ்து பெருவிழா பழைய ஏற்பாட்டிலே கடைபிடிக்கப்பட்டது. மீண்டுமாக பாஸ்கா விழா கொண்டாடி முடித்து 50வது நாளைதான் பெந்தகோஸ்து பெருவிழாவாக பழைய ஏற்பாட்டிலே அனைவரும் கொண்டாடி வந்தார்கள். இன்றைய வாசகங்களும் அதைத்தான் நமக்கு மேன்மைப்படுத்தி காட்டுகிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பெந்தகோஸ்து பெருவிழாவை கொண்டாட யார் தரையிறதா? வாசகர்கள் யார் இருந்தார்? சீடர்களும் அன்னை மரியாவும் அந்த அறையில் இருந்தார்கள். நல்ல கவனிக்கணும். சீடர்களும் அன்னை மரியாவும் அந்த அறையில் இருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு முக்கியமான நிகழ்வானது நடக்கிறது. உங்களுக்காக ஒரு துணையாளரை நான் அனுப்புவேன் என்ற இயேசு வார்த்தைக்கு இணங்க அந்த துணையாளர் பரிசுத்த ஆவியானவர் நெருப்பின் வாயிலாக ஒவ்வொருவரின் உள்ளத்தையும் தொடுகிறார். அந்த நிகழ்விலிருந்து எந்த பயம் அந்த சீடர்கள் மனதில் ஆட்கொண்டதோ அந்த பயத்திலிருந்து விடுவிட்டு புதுவாழ்வு அடைந்த பெந்தகோஸ்து பெருவிழா புதிய ஏற்பாட்டிலே இவ்வாறாக கொண்டாடப்படுகிறது. அது தூய ஆவியாரின் திருவிழாவாகவும் திருச்சபையின் பிறந்த நாளாகவும் கொண்டாடப்படுகிறது. இயேசுவே புகழ், இயேசுவே புகழ். ஆக திரு அவை இந்த நாளில் தான் பிறந்திருக்கிறது. இந்த பெந்தகோஸ்து பெருவிழா என்பது நமது திரு அவையிலே இல்லை என்று இருந்தால் நீங்களும் நானும் இந்த இடத்திலோ அது ஆண்டவரை பற்றி பேசிக் கொண்டிருக்க முடியாது. ஆக திரு அவைக்கு இன்னைக்கு என்ன நாள்? பிறந்த நாள். எல்லாம் நல்லா கையெழுத்திடுவோமா? இதைதான் நம்முடைய திருச்சி சர்ச்சுக்கு இன்னைக்கு நம்ம சகோதர சகோதரிகள். இந்த பெந்தகோஸ்து பெருவிழா எந்த விதமான மாற்றங்களை சீடர்கள் மனதில் ஏற்படுத்தியது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இயேசுவை சிலுவையில் அறைய கைது செய்ய எல்லோரும் வந்திருக்கும் பொழுது அவர்களுடைய சீடர்களின் மனநிலை எப்படி இருந்தது? எல்லாரும் ஓடிட்டாங்க, பயந்து ஓடிவிட்டதாக நம்முடைய வேதம் சொல்லுகிறது. யாருமே அவரிடமில்லை. 12 சீடர்கள் எவருமே அவரிடத்தில் இல்லை. ஆண்டவரே, நீதான் உண்மையான மெசியா என்று சொன்னவர் என்ன சொல்றாரு? இவர் எனக்கு யாருமே தெரியாது என்று சொல்லுகிறார். ஒருத்தர் அப்படியே அவருடைய மேலுடைய தலையிட்டு பயத்திலே ஓடியதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட மனநிலை கொண்டவர்கள் இந்த
அவர்களின் வாழ்வு முழுமையாக மாறியது. பயம் 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 என்ற ஒரு சொல் அவர்கள் வாழ்வில் எப்படிப்பட்டதாக இருந்ததாக பார்க்கும் பொழுது யூதாசுக்கு இறைவன் இயேசு மீது கொண்ட பயம் அவனுக்கு சாவை தேடிக் கொண்டது. சீடர்களுக்கு அவர்களுடைய உயிர் மீது கொண்ட பயம் இயேசுவை விட்டு பயந்து ஓட காரணமாக இருந்தது. பிலாத்துவுக்கு அவருடைய பதவியின் கீழ் இருந்த பயம் இயேசுவையில் சிலுவையில் அறைய ஆணையிட்டது. பரிசேயருக்கு இயேசுவின் மீது கொண்ட பயம் அவரை சிலுவையில் அறையுங்கள், அவரை சிலுவையில் அறையுங்கள் என்று சொல்லி ஆண்டவரை சிலுவையில் அறைய கட்டாயப்படுத்தியதற்கு காரணமாக இருந்தது. ஆக இந்த பயம் பீதி என்ற இந்த வார்த்தை சீடர்கள் மனதில் இருந்தால்தான் அந்த ரூம்ல அடங்கி ஒடுங்கி போய் கதவுகளை சாத்தி கொண்டு அடுத்து நம்மளை என்ன பண்ண போறாங்களோ என்ற பயத்தோடு இருந்தார்கள். புதிய சகோதர சகோதரிகளை நம்மலாம் அதெல்லாம் மறந்து போட்டு அருமையா சத்தமா பாட்டு பாடி இறைவனை இணைப்படுத்தி ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அப்போ அந்த நேரம் அவனுக்கு கிடையாது. அடுத்த நொடிகள் எங்களுக்கு என்ன ஆகும் என்ற பயத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தவருக்கு எப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் நெருப்பு பிழம்பின் வழியாக வந்தார்களோ அந்த பயம் அவர்களுக்கு புதிய உத்வேகத்தை கொடுத்தது. தூய ஆவியாரின் வருகை அவர்களுக்கு இருளிலிருந்து ஒளியை பெற்றுக் கொண்டது. பயத்திலிருந்து அவர்களுக்கு துணிவை தந்தது. துன்பத்திலிருந்து அவர்களுக்கு இன்பத்தை தந்தது. அழுகையிலிருந்து அவர்களுக்கு சிரிப்பை தந்தது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். நினைச்சு பாருங்க, அந்த தூய ஆவியானவர் அவரிடம் வந்த உடனே அவர்களுடைய வாழ்வில் ஏற்பட்ட மாற்றங்களை நினைச்சு பாருங்க. அதையும் நல்லா கவனிங்க. எந்த சீடர்கள் அடுத்து என்னை சாகடித்து விடுவார்களோ, எனக்கு என்ன நேர்ந்து விடுமோ என்று பயத்தை ஏற்பட்டு இயேசுவை ஓடினவர்கள் என்ன செய்தார்கள்? ஆண்டவரை யாருனே எனக்கு தெரியாது என்று சொன்னவர் யாரு? இவரை எனக்கு இருந்தால் சமணர்கள் சொன்னவர் யாரு? சத்தமா சொல்லாமே பேதுரு சொன்னார். அவரு அந்த பேதுரு அந்த தூய ஆவியாரை பெற்றுக் கொண்ட பிறகு நீதான் உண்மையான மெசியா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் என்று உண்மையான மெசியா என்று உலகம் முழுவதும் இயேசுவுக்கு பணி செய்து இந்த பெந்தெகோஸ்து நாளிலே 3000 பேரை திருமுழுக்கு கொடுத்ததாக நமது வரலாறு சொல்லி இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். பழைய ஏற்பாட்டிலே அது கோதுமை மணிகளை அறுவடை செய்த மிக பெரும் விழா. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே இயேசுவின் இறப்புக்கு பிறகு 3000 கிறிஸ்தவர்களை அறுவடை செய்த பெருவிழாவாக நாம் கொண்டாடத்தான் அழைக்கப்படுகிறோம். எந்த பயம் அவரிடத்திலிருந்து விட்டு நீங்க உடனே அவர் சொல்றாரு, என்னை நேரா சிலுவையில் அறையாதீங்க, தலைகளாக சிலுவையில் அறையுங்கள் என்று சொல்லுகிறார். உயிரை பற்றி பயப்படல. இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு, தூய ஆவியாரை பெற்றுக் கொண்ட பிறகு அந்த பயம் அவரை விட்டு ஓடியது. அந்திரேயோட வாழ்க்கையை பார்க்கும் பொழுது எப்படி இறந்தார் என்று சொல்லும் பொழுது, பெருக்கல் நடிகை சிலுவை என்னை நேர அறையாதீங்க, பெருக்கல் நடிகை சிலுவையில் அறையுங்கள் என்று சொல்லி தன் வாழ்வை மாய்த்துக் கொண்டதாக வரலாறு சொல்லுகிறது. பாதலேயை பார்க்கும் பொழுது அவருடைய தோளை உயிரோடு இருக்கும் போதே உதிர்த்து அவரை சிலுவையில் அறைந்ததாக வரலாறு சொல்லுகிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரி, எந்த சீடர்கள் உயிருக்கு பயந்து ஓடினார்களோ அதே சீடர்கள் தம் உயிரை துஷ்மண கருதாமல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தூய ஆவியாரின் வருகையால் என் ஆண்டவர் இயேசுதான் உண்மையான கடவுள் என்று சொன்னார்கள். அதற்கு காரணமாக இந்த தூய ஆவியானவர். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். அது உண்மையான ஒரு உன்னதமான பெருவிழாவை தான் நாம் திருவியோடு சேர்ந்து கொண்டாட கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த தூய ஆவியானவரின் வருகை இவர்களது வாழ்க்கையிலே பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியது. இயேசுவை ஏற்றுக்கொண்டு இந்த இயேசுவை பிறருக்கு பகிர்ந்தளிக்க பறைசாற்ற ஒரு காரணமாக இருக்கிறது. நாம் தூய ஆவியை நம்முடைய திருமுழுக்கின் வழியாக உறுதி பூசியாக பெற்றுக்கொள்வோம். பழைய ஏற்பாட்டிலே தூய ஆவியானவர் வருகை ஒரு விருந்தாளியாக இருந்தது. இதை சொல்லி நல்ல கவனிங்க. தொடர்ந்து தூய ஆவியார் பழைய ஏற்பாட்டிலே மக்களிடம் இருக்கவில்லை. எடுத்துக்காட்டாக பார்க்கும் பொழுது சாமுவேல் தாவீதை அருட்பொழிவு செய்ய வரும் நிகழ்வை நல்லா கவனிங்க. எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். சாமுவேல் தாவீதுக்கு அருட்பொழிவு செய்ய வருகிறார். அவருடைய தந்தை தாவீது தந்தை எல்லாத்தையும் காமிக்கிறார். இந்த வகை வில்வித்தைக்காரர் நல்ல ஒரு பெரிய ஆளு, நல்லா பேசுவாங்க, இவனுக்கு நல்ல உடல் சக்தி இருக்குது, மிக அழகாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகன்களை
எல்லாம் வரிசையாக நிப்பாட்டி சாமுவேலுக்கு முன்னாடி இவர் தான் ஆண்டவர் தேர்ந்தெடுப்பாரு பாருங்க ஒருத்தர் ஈசாய் காமிக்கிறார். சாமுவேல் பார்த்துட்டு இவர்கள் யாரையும் ஆண்டவர் தேர்ந்தெடுக்கலையே, வேற ஏதாவது ஒருத்தர் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. உடனே சொல்றாரு ஈசாய், ஒருத்தர் இருக்கிறான், ஆடு வச்சுட்டு இருக்கிறான், காடுல ஆடு வெட்டி கொண்டு இருக்கிறான் என்கிறார். உடனே அழைத்து வா, அவரை தான் ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார் என்று சொல்லி தாவீதை அழைத்து எந்த நேரத்திலே அவருக்கு அருட்பொழிவு செய்தாரோ, எண்ணெய் ஊற்றி அருட்பொழிவு செய்தாரோ, அங்கு ஆவி அபிஷேகம் அவரிடத்தில் இறங்கியது. அதே நேரத்திலே சவுலிடம் இருந்த ஆவி அவரை விட்டு வெளியேறி சொல்கிறார். ஆக ஒரு வீட்டுல விருந்தாளி இருக்கிறாங்கன்னா ஒரு நாள் இருப்பாங்க, 2 நாள் இருப்பாங்க, 3 நாள் இருப்பாங்க. அதுக்கப்புறம் இருக்குது அவங்களுக்கே ஒரு சங்கடம், ஆட்டோமேட்டிக்கா அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிடுவாங்க. அதே போலதான் எப்பொழுது தவறு செய்கிறார்களோ அந்த தருணத்திலே ஆவியானவர் சவுலை விட்டு வெளியேறினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆக இன்னுமாக பார்க்கும் பொழுது தூய ஆவியானவரின் கொடையானது, தூய ஆவியானவரின் வருகையானது ஒரு குறிப்பிட்ட மக்களை சார்ந்து கொண்டு இருந்தது. மோசேவாக இருக்கட்டும், சிம்சோனாக இருக்கட்டும், யோசுவாவாக இருக்கட்டும், அவர்களிடத்திலே மட்டுமே தூய ஆவியானவர் இருந்ததாக நம் வேதம் சொல்கிறது. ஆனால் இறைவன் இயேசுவின் வருகைக்கு பிறகு, இறைவன் இயேசுவின் இறப்புக்கு பிறகு, இறைவன் இயேசுவின் விண்ணேற்றத்துக்கு பிறகு தூய ஆவியானவர் என்பவர் எல்லோருக்கும் சமமானவர். உனக்கும் இருக்கிறார், எனக்கும் இருக்கிறார் என்று சொல்லி நாம் அந்த அருள் நேரத்தை பெற்றுக் கொள்கிறோம். அந்த தூய ஆவியானவர் எந்தவித மாற்றத்தை நம்மளை ஏற்படுத்துகிறார் என்று சிந்தித்து பார்க்கலாம். சகோதர சகோதரர்களே, அந்த சிந்தனையை தான் இந்த பெந்தெகோஸ்து திருவிழா ஒவ்வொரு நாளும் நமக்கு எடுத்து வைக்கிறது. அந்த சீடர்கள் வாழ்விலே அவர்கள் மேற்கொண்ட, அவர்கள் ஏற்றுக்கொண்ட அந்த ஆவியானவர் உண்மையான மாற்றத்தை அவர்களுக்கு கொடுத்தார். நாமும் நம்முடைய திருமுழுக்கின் வழியாகவும் பெந்தெகோஸ்தின் வழியாகவும் தூய ஆவியை பெற்றுக்கொள்ள அர்ப்பணியாளர் சொல்லும் பொழுது நாமும் வாங்கிறோம். வாங்கிட்டு அதே நம்பிக்கையும் அதே விசுவாசத்தையும் அதே பறைசாற்றலை அவனோடு சிந்தித்திருப்பாங்க. சரிங்களா? எவர் ஒருவர் தூய ஆவியை பெற்றுக் கொள்கிறாரோ அவர்கள் இயேசுவை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறார். எவர் ஒருவர் இயேசுவை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறாரோ அவர் கண்டிப்பாக இறைவன் இயேசுவை உண்மையான மெசியா என்று பறைசாற்றி சேர்க்கப்பட்டுள்ளார்கள். சகோதர சகோதரிகள், அதை நாம் நினைவுபடுத்த இந்த திருவிழா நாம் நினைவுபடுகிறது. ஆகவே இந்த திருவிழாவானது நம் ஒவ்வொருவருக்கும் முக்கியமான, மிக முக்கியமான திருவிழா. இறுதியாக பார்க்கும் பொழுது அந்த அறையில் இருந்தவர்களும் சீடர்களும் அன்னை மரியாதை இருந்திருக்கிறார். எப்பொழுது அன்னை மரியாதை மனத்தோடு பற்றி கொண்டு அவரோடு சேர்த்து நாம் ஜெபிக்கிறோமோ அப்பொழுது தூய ஆவியானவரின் கனிகளும் கொடைகளும் எப்பொழுதும் நமக்கு வசப்படும். முன்னுரையை தன்னை அழகாக சொன்னார். ஞானம், புத்தி, அறிவு, உபரிசை, இடம், பக்தி, தெய்வீகம் என்ற கொடைகளும் கனிகளும் அன்னை மரியாதையோடு சேர்ந்து நம் ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கும் பொழுது, நம்பிக்கையோடு ஜெபிக்கும் பொழுது அந்த கனிகளும் கொடைகளும் என்றுமே நம் குடும்பத்தில் இருக்கும், என்றுமே நம் பங்கில் இருக்கும், என்றுமே நம் திரு அவையில் இருக்கும். அந்த கனிகளும் கொடைகளும் நம்மிடம் இருக்கும் பொழுது பயமோ, பீதியோ, துன்பமோ எதுவுமே நம்மை அண்டாது. மாறாக நம்முடைய தூய ஆவியானவர் நமக்கு ஒரு ஷீல்டு போல இருந்து முன்னும் பின்னுமாக எப்பொழுதும் இப்பொழுதும் வந்து காப்பாற்றுவது எந்த சந்தேகமும் இல்லை. ஆக இந்த நேரத்திலே நாம் நினைத்து பார்ப்பது, என்னுடைய தூய ஆவியார், நான் ஏற்றுக்கொண்ட தூய ஆவியார் எந்த விதமான மாற்றங்களை ஏற்படுத்துகிறார். உண்மையாகவே நான் தூய ஆவியை பெற்றுக் கொண்டிருக்கிறேன், அந்த ஆண்டவர்தான் உண்மையான மெசியா என்று பறைசாற்ற தகுதி உள்ளவனாக இருக்கிறேனா என்று நினைத்து பார்ப்போம். அப்படி எல்லாம் தயவு செய்து அன்னை மரியாதை கருத்தை புரிந்து கொண்டு சமயமான திருவிழா எப்பொழுது அன்னை மரியாதையோடு சேர்ந்து செல்கிறோமோ நமக்கும் ஆண்டவருக்கும் அவர் ஒரு இணைப்பு பாலமாக இருக்கிறார். சரிங்களா? அவர் ஒரு பரிந்துரையாளராக இருக்கிறார். நாம் அவர் மூலமாக போகும் பொழுது நமக்கு தேவையான வேண்டுதல்களை நிறைவாக பெற்றுள்ளோம். அதனால்தான் சீடர் அன்னை மரியாதையோடு சேர்ந்து ஜெபித்தார். அன்னை மரியாதையோடு சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது அவர்கள் தூய ஆவியை பெற்றுக் கொண்டார்கள். நாமும் அன்னை மரியாதையோடு சேர்ந்து ஜெபிப்போம், தூய ஆவியை பெற்றுக்கொண்டோம். அந்த பெற்றுக்கொண்ட நாளை நினைத்து பார்த்து மீண்டும் வருகிற இயேசுவே உண்மையான இறைவன் என்று சொல்லி அன்பை பகிர்ந்து வாழ்வோம். ஆமென். Amen.
மலர்களை ஏந்தி உம் பீடம் நான் வந்தேன். எனக்காய் மலர வேண்டும் என்று நீர் கேட்டீர். உன்னில் என்னை தந்துவிட்டேன், உம் பணி செய்ய துணிந்து விட்டேன். உன்னில் என்னை தந்துவிட்டேன், உம் பணி செய்ய இருக்கும் நமக்காகவும் நமக்கு முன்னால் சென்ற நம் வீட்டில் மதித்த அனைவருக்காக சுருக்கமாக இருப்போம். ஆகவே அனைவருக்க தந்தையை இக்கொடைகளையும் இக்காணிக்கைகளையும் புனித மாசத்த மலைப்பொருட்களை நீர் ஏற்று ஆசி வழங்கிய உம் திருமகனும் எங்களோட ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை தாழ்வுடன் இறக்கி கொண்டாடுகின்றோம். உமது புனித கருத்துரைக்கு திரு அவைக்காக இவற்றை நாங்கள் முதலில் நமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். உலகெங்கும் அதற்கு அமைதியும் பாதுகாப்பு ஒற்றுமையும் அளித்து அதனை வழிநடத்தியவர்களும் உம்மடியாராகிய எங்கள் திருத்தந்தை லியோவுக்காகவும் எங்கள் பேராய ஜார்ஜ் ஆண்டனி சாமி அவர்களுக்காகவும் திருத்தூதர் வழிபடும் உண்மையான கத்தோலிக்க நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவருக்காகவும் இக்காணிக்கைகளை ஒப்புக்கொடுக்கின்றோம். இப்போது நாம் யாருக்கெல்லாம் வேண்டிக் இருக்கிறோமோ அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். நாம் வந்து அனைவரையும் இவர்களுக்காக நாம் இவற்றை கொடுக்கின்றோம். இவர்களும் நமக்காகவும் நம்மவர்களுக்காகவும் இப்புகழ்ச்சி பணியை உணர்ந்து கொடுக்கின்றார்கள். தன்னுடைய ஆன்மாவின் மீட்புக்காகவும் தாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் நல்வாழ்வுக்காகவும் பாதுகாப்பதற்காகவும் என்றும் வாழ்பவரும் உயிர் உள்ளவரும் உண்மையுடனான கடவுளாக உணர்வு இவர்கள் தாங்கள் பொறுப்புகளை செலுத்துகிறார்கள். உங்களுடைய புனிதர் அனைவரும் வருவது கொள்கிறார்கள். தூய ஆவியார் உங்கள் விழுந்து ஆவி வழிபட்டு முதலாக இறைவன் நீங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் தாயும் இரு கனியாகிய ஆட்சிக்குரிய மரியாதை திருத்தூதர்கள் மரிசாசியர் பேரு பவுல் ஆசிரியா யாக்கோபு யோவான் தோமா யாக்கோபு பிள்ளை மார்கே மத்தேயு சீமோன் ததேயு லீனஸ் பிலிப்பஸ் கிளமெண்ட் சிக்ஸ்டூஸ் ஒலேவியுஸ் சிப்ரியா லாரஸ் கிறிஸ்தோபோலியோஸ் ஜான் பால் கோஸ்மாஸ் தனியான் ஆகியோரை வணக்கத்துடன் கூறுகிறோம். இவர்களுடைய வேதங்களால் நாம் முதலில் ராமப்படமாக எங்கள் ஆளுநராக என்ன சொல்லினார்கள். இவ்வாறு மன்னித்திரமும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமுமாக இது மாறுவதாக. அவர் தாம் வாழ்வதற்கு முந்தைய நாள் வணக்கத்திற்குரிய நம் திருக்கைகளில் அப்பத்தை எடுத்து வானோக்கி கண்களை உயர்த்தி எல்லா வல்ல இறைவன் தந்தையுமாகிய உமக்கு நன்றி செலுத்தி அதை ஆசி வழங்கி அதை விட்டு தாம் சீடருக்கு அழைத்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்றுக் கொள்ளுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அனைவரும் இதிலிருந்து பெற்றுக் கொள்ளுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
இறந்தோரிடமிருந்து அவர் உயிர் தெழுந்ததையும் இவரது ஆட்சிக்கு உரிய விண்ணேற்றத்தையும் உம் ஊழியர்களும் உம் புனித மக்களுமாகிய நாங்கள் நினைவு கூறுகின்றோம். நீர் எங்களுக்கு வழங்கியுள்ள கொடைகளிலிருந்து நிறைவாக தரும் புனித அப்பத்தையும் முடிவில்லா மீட்பு அளிக்கும் திருக்கிண்ணத்தையும் தூய புனித மாசற்ற பலிகளாக மாண்புக்கு உரிய ஒன்று நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். இவற்றை இறக்கத்துடன் தனியுடன் கண்ணோக்கியவரும் நீதிமானாகிய ஊழிய நாவலின் காணிக்கைகளையும் எங்கள் நம்பிக்கையின் தந்தை அகரான வேலையையும் உம்முடைய தலைவரும் மெல்லிசதை உமக்கு அளித்த காணிக்கைகளையும் நீர் உடன்படித்து ஏற்றுக்கொண்டது போல இவற்றையும் புனித பலியாகவும் மாசற்ற பலிகளாகவும் ஏற்றுக்கொள்ளும். எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய வாழ்வுள்ள நம் திருக்கைகளால் இப்பலி பொருட்களை மாண்புக்கு உரிய உமது விண்ணக திருப்பீடத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். இத்திருப்பீடத்திலிருந்து உம்முடைய திருமகனின் புனிதமிக்க உடலையும் ரத்தத்தையும் பெறுகின்ற நாங்கள் அனைவரும் எல்லா விண்ணக ஆசையையும் அருளையும் நிறைவாக பெற்றுக்கொள்ள செய்தருளும். நம்பிக்கையாளரின் அடையாளத்தோடு எங்கள் ஊர் சென்று அமைதிக்கு ஈடுபடும். இந்த நேரத்தில் நம் குடும்பத்தில் அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் கொள்வோம். ஆனால் மக்களாகலாம் சுருக்கமாக ஒரு மக்களுக்காக இந்த நேரத்திலே எதிர்கொள்வோம். இவர்களுக்கும் கிறிஸ்துவின் இணைப்பான அனைவருக்கும் ஆறுதல் ஒளியும் அமைதி நிறைந்த இடத்தை இந்த வேட்பனை நெஞ்சி உண்டாடுகின்றோம். உமது நேரத்தை எதிர்நோக்கி இருக்கிறோம். உம்முடைய திருத்துவர்கள் மறைசாட்சியமாகிய திருமுதல் யோவான், ஸ்தேவான், மத்தியா, பர்னபா, அர்னஸ், சிசிலியா, அனஸ்தாசியா, அக்ஞாசியா, அலெக்சாண்டர், மாசிடோனியஸ், பீட்டர், பெலிசிட்டி, பெட்ரோவா, ஆகாதா, லூசி ஆகியோரிடம் உம் புனிதர் அனைவரிடம் எங்களுக்கும் பங்களித்தரும். எங்கள் தகுதியை முன்னிட்டு அல்லது மாறாக உமது உறுதியான அணியினால் அப்புனிதர்களோடு நாங்களும் நுழைவை விட எங்கள் ஆண்டவராக கிறிஸ்துவியாக கொண்டாடுகிறோம். இவன் வழியாகவே ஆண்டவரே, நீர் இவற்றையெல்லாம் எவ்வாறு நல்லவையாகி புனிதப்படுத்தி மீண்டு ஆசி அடைந்து எங்களுக்கு வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவரே, எங்கள் வாழ்நாளை கைவிடாதீர்கள் கொண்டாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கருத்துக்கு நலமாயிருக்குமாக நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரிடத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுவிட்டேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிகிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவகை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலகத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமையும் அடுத்தருவீராக என்றென்று வாழ்க ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களுடைய என்றும் இருப்பதாக. சமாதானத்தை அளித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்குவர் இச்சந்தையில் இருந்து கடைக்கப்பட்டு நாம் அனைவரும் பேர் பெற்றோர்.
வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும். மறுரூபமாக மாற வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும். மறுரூபமாக மாற வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். வரங்கள் கனிகள் பொழியணுமே. வல்லமையோடு வாழணுமே. வரங்கள் கனிகள் பொழியணுமே. வல்லமையோடு வாழணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. அப்படி இவ்வாறு
அனைவருக்கும் இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நம்முடைய திருஅவை பிறந்ததால் திருஅவை பிறந்ததற்கு பாடு ஒவ்வொரு திருமணம் பெற்ற ஒவ்வொருவருக்கும் ஒரு கடமை உண்டு. எல்லோருமே மெய் பணி செய்யும் மிஷனரியாக மறைப்பவர்கள் செய்ய ஆரம்பிக்கும். ஒவ்வொருவருமே இயேசுவை பிறருக்கு அறிவிக்க வேண்டும். நம்முடைய தாய் திருஅவை பிறந்த பிற்பாடு 2 பெரிய மிஷனரிகள் இருந்தார். யார் யார் தெரியுமா? 2 பெரிய மிஷனரிகள். அதனாலதான் கிறிஸ்தவம் பரவீச்சு அதிகமாக. பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா யார் திருச்சபை அதிக இடத்திற்கு பரவியது என்றால் பவுல் என்ற அவருடைய சீடரான பவுல். அந்த பெயரை தாங்கியவர் தான் இன்று நமக்கு திருப்பதியாகிய அருட்தந்தை பவுல் அந்த மண்ணில் வந்தார். திருவள்ளுவரை 2வது மிகப்பெரிய செகண்ட் அப்பாசல் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பவுல். அவரை போல பணி செய்வது யார் என்றால் புனித பிரான்சிஸ் சேவியர். அவரும் என்று இங்கே நமக்கு மறைவையாகினார். அவருடைய இதுவே நன்றாக மறைவையாகத்தான் அதிகமான மக்களை அவர்களுக்கு கொண்டு வந்தார். இவர் இருவருக்கும் முன்னாடி அனுப்பித்து நம்முடைய அன்பளிப்பு கொடுக்க பவுலுக்கு லென்சன் லவ்சன் இவர்கள் தந்தையை கொண்டாடப்படுத்தி நம்முடைய நீ